இந்த நிலையில் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் 1-2 வசனங்கள் மறதியை குறித்த செய்திகள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு உடன் சென்ற பணியாளர், அவரும் ஒரு இறைநேசர், பின்னாலே நபி ஆகுபவர், பையிலே ஒரு மீன் எடுத்து கொண்டு போனார். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அந்த மீன் குறித்த செய்தியை, அந்த மீன் கடலுக்குள்ளே போய்விட்டதை சொல்ல வேண்டும், சொல்ல மறந்து விட்டார். சொல்லுகிறார், நான் மறந்துட்டேன், என்னை ஷைத்தான் மறக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடம் இன்றைக்கு ஓதப்பட்டதிலேயே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கல்வி கற்க போகிறார்கள். அவர் நிபந்தனை போட்டார், எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கக்கூடாது. சரி என்று சொன்னவர் கேள்வி அடுத்து கேட்டு விட்டார். என்ன இப்படி கேட்டுட்ட? சொன்னார், லா துஆஹிதுனி பிமா நஸீது, நான் மறந்துட்டு பண்ணிட்டேன், என்னை பிடிச்சிடாதீங்க இதுக்காக. வதுகுர் ரப்பக இதா நஸீத, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலேயே வந்தது, நீங்கள் மறந்து விட்டால் அல்லாஹுவை ரப்பை நினைவு கூறுங்கள்னு ஒரு 2-3 வசனங்களுக்கு மேல் மறதியை பற்றி வந்தது. இதுல முதல் செய்தி, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே உரையாற்றுவதற்காக நிற்கிறார்கள். உரைனா ரொம்ப அற்புதமான உரை, எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற, எல்லாரையும் மனதிலே மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற சொற்பொழிவு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார், உலகத்துல உங்களை விட யாராவது இப்போதைக்கு கல்வியும் ஞானமும் அறிவாற்றலும் பெற்றவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். டாக்டர் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை விட ஞானம் பெற்றவர்கள், கல்வி இதெல்லாம் பெற்றவங்க இருக்காங்களான்னு கேட்கும்போது, எப்பவுமே ஒரு நபிக்கு உள்ள ஒழுக்கம் என்னன்னா, அல்லாஹுவின் பக்கம் தான் இணைத்து பேச வேண்டும். என்னமோ அன்னைக்கு கேட்ட உடனே என்னை விட யாரும் இல்லைன்னு சொல்லிட்டார். என்னை விட அறிவாற்றல் பெற்றவர்கள், ஞானம் பெற்றவர்கள், கல்வி உடையவர்கள் யாரும் இல்லைன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அல்லாஹோட விருந்து வகி வந்தது. 2 கடல்கள் சந்திக்கிற இடத்தில் என் அடியார் ஒருவர் இருக்கிறார், அங்க போய் நீ படிச்சுட்டு வா, நீங்கள் கல்வி கற்க வேண்டியது நிறைய இருக்குது, போய் படிச்சுட்டு வா. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய தவறை உணர்கிறார்கள். நாம் அப்படி சொல்லிடக்கூடாது. இந்த உலகத்துல உங்களை விட யாராவது இருக்காங்களான்னு கேட்டவங்க நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது. பேசிட்டோம். அல்லாஹ் இப்போ எங்கேயோ 2 கடல்கள் சந்திக்கிற இடத்துல ஒரு அடியார், அவர் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட அல்லாஹ் பாடம் படிக்க சொல்லி அனுப்பணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அவர் எங்க இருக்கார்? 2 கடல்கள் சந்திக்கிற இடத்துல இருக்கார், மஜ்மாஉல் பஹ்ரைன். சரி, அங்க போனோம். அவரை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது என்ன அடையாளம்? அல்லாஹ்வே அடையாளம் சொல்லி கொடுத்தான். பையில மீன் எடுத்துருவோம், ஒரு மீன் ஒரு பையில போட்டு எடுத்துருவோம். நீங்க எந்த பாறையிலையாவது போய் இருக்கிறப்போ அந்த மீன் திடீர்னு தண்ணிக்குள்ள போயிடும். அந்த மீன் மிஸ் ஆகிற இடத்துல அந்த பெரியவர் இருப்பார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பையில மீனோடு கிளம்புகிறார். உயிரோடவெல்லாம் இல்ல மீன். பையில மீன் எடுத்துட்டு போனா, தண்ணியில போட்டு எடுத்துட்டு போனா உயிரோட இருக்கும். சும்மா ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு போனாங்க. செத்து போன மீன் தான். இருந்தாலும் 2 கடல் சந்திக்கிற இடத்துல ஒரு பாறையில படுத்திருந்தாங்க. கூனை ஒருத்தர் கூட்டிட்டு போனாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு பேரு யூஷா அப்படின்னு பேர். தௌரால, பைபிள்ல, குரான்ல எல்லாத்துலயும் இவரை பத்தி இருக்குது. மூசாவுக்கு பின்னால் இவர் நபியாக ஆனவர். இப்போதைக்கு அவர் மூசாவுக்கு அசிஸ்டன்ட். பெரும்பாலும் அசிஸ்டன்ட்டுங்க அமையிறது ரொம்ப அபூர்வம், ஏடா கூடமா தான் அமையும்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவர் பைய கையில கொடுத்து, மீன் காணாம போற இடத்துலதான் நாம தேடி வந்த ஆள் இருக்கிறார், ஒரு பெரிய அறிஞர் இருக்கார், காணாம போனா சொல்லு. பையில மீனோட போனாங்க, பாறையில படுத்தோம்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து வந்த களைப்புல நல்லா தூங்கிட்டார். 2 கடல் சந்திக்கிற இடத்துல இந்த பையன் மட்டும் முடிச்சுட்டே உட்கார்ந்து இருந்தார் யூஷுவா அவரு. அப்போ திடீர்னு பேக்ல இருந்து கிளம்புன மீன் தண்ணி கொண்டு போயிடுச்சு, உயிர் வந்து போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இறந்து போன ஒரு பொருள் தானா உயிர் பெற்று கடலுக்குள்ள போறது. அவருக்கு இவ்வளவு பெரிய ஆச்சரியம் நடக்குது. டக்குன்னு எழுப்பி சொல்லணும்ல, நம்ம கொண்டு வந்த மீன் கடல்ல போயிடுச்சுன்னு. நல்லா தூங்குறாரு, ஏன் எழுப்போன, எந்திரிச்ச பிறகு சொல்லிக்கலான்னு விட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே போலாமான்னாங்க. இன்னும் போகணும்னு நினைச்சுக்கிட்டு போலான்னாரு அவரு. அதாவது ஞாபகம் வர்றது கொஞ்ச நேரம் கழிச்சாவது இப்படி ஒண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்லணும்ல. ஒரு இரவு ஒரு பகல் போற வரைக்கும் ஞாபகம் வரல. சமயங்கள்ல அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இருக்கும். 1 டே ஒரு நைட்டு ஒரு பகல் ஒண்ணுமே சொல்லல. அங்க போனதுக்கு அப்புறம் மறுநாள் காத்தால பசி எடுக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு ஓதப்பட்ட வரலாறுல இதெல்லாம் வந்து அவர் கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆத்தினா பதாஅனா லகத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா. எப்பா இந்த பிரயாணத்துல ரொம்ப களைச்சு போயிட்டோம், இந்த சாப்பிடுறதுக்கு ஏதாவது பேக்ல இருக்குல்ல எடு அப்படின்னாரு. இப்ப சொன்னாரு, அந்த பாறையிலேயே மீன் மிஸ் ஆயிடுச்சு, நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாரு. இன்னி நசீத்துல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல தூக்கி போட்டார். ஒவன் அன்சா நீவு இல்ல சைத்தான், சைத்தான் தான் என்னை மறக்கடிச்சிட்டான், இல்லைன்னா நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன், அவன் என்னை மறக்கடிச்சிட்டான்னு சொன்னார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அங்கதான் நாம வந்த இடமே, எங்க மிஸ் ஆச்சோ அங்கதான் நாம தேடி வந்தவரு இருக்கணும், நீ இதை இவ்வளவு கழிச்சு வந்து சொன்னேன்ட்டு ஒரு இரவு ஒரு பகல் திரும்பி வர்றாங்க. அல்லாஹ் அந்த ரிட்டர்ன் வர்ற வார்த்தையை சொல்றான், திரும்ப வந்தான். ஒரு இரவு ஒரு பகல் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கின இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு அடியார உட்கார்ந்திருந்தார். ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எங்கிட்ட ஆண்டவன் சில இல்மெல்லாம் கொடுத்துருக்கான், அது உனக்கு தெரியாது. உங்ககிட்ட ஆண்டவன் ஒரு இல்ம கொடுத்துருக்கான், நபித்துவங்கிற இல்மு, மக்களுக்கு போய் சொல்றது, ஒரு இறைவன் அது இதுன்னு நீ போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ற, அந்த இல்மு உனக்கு உள்ளது, அது எனக்கு ஒத்து வராது. உன் இல்மு உன்னோட, என் இல்மு என்னோட. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல உங்கள்ட்ட படிக்க சொல்லிதான் அல்லாஹ் என்னை அனுப்பிச்சிருக்கான், உங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தது எல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க, அப்படின்னா நீ என் கூட கொஞ்ச நாள் தங்குற மாதிரி இருக்கும். பரவாயில்ல தங்குற, ஒரு நிபந்தனை, நான் என்ன பண்ணாலும் நீ கேள்வி கேட்கக்கூடாது, என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாது. அது சமயங்கள்ல நேர்மறையா இருக்கும், சில நேரம் எதிர்மறையா இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும், ஏடா கூடமா இருக்கும். ஏடா கூடமா இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடாது. அது என்ன பிரமாதம், ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னாரு. திரும்ப அவரே சொல்றாரு, யாரு உஸ்தாதா இருக்கிறவர் இருக்காரு, அவரு சொல்றாரு, கைஃப தஸ்பிரு அலா மாலம் துஹீது பிஹி குபரா. விஷயமே தெரியாத விஷயத்துல, ஒண்ணு என்ன நடக்குதுன்னே தெரியாத விஷயத்துல நீ எப்படி பொறுமையா இருப்ப, நீ எப்படி கேட்காம இருப்ப அப்படின்னாரு. இல்ல இல்ல நான்லாம் பொறுமையா இருப்பேன். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா பல அழசி இலக்க அம்ரா, உங்களுக்கு மாறி செய்ய மாட்டேன், நடங்க போலாம். அப்புறம் வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாங்கிறதுனால சுருக்கமா சொல்றேன். ஒரு கப்பலை பிடிச்சி ஓட்ட போட்டுவார், கப்பல்ல போயிட்டு இருக்காங்க எல்லாம், திடீர்னு கப்பல் பலகையா இருக்கும், ஒரு பலகையை பிடிச்சி கழட்டி விட்டா தண்ணி உள்ள வந்துடும், எல்லாரும் மூழ்கி போகும். இந்த கப்பலை கல்ற மாதிரி ஒன்ன பிடிச்சி குழந்தை விட்டார், ஹரக்காஹா பொங்கிட்டார் இவர் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் செத்து போறதுக்கா இப்படி பண்ண, யார்கிட்ட, உஸ்தாதிட்ட, கேட்க கூடாதுங்கிற நிபந்தனை, அப்படி கேட்டார். எல்லாரும் மூழ்கி இறந்து போயிடணுங்கிறதுக்கா இப்படி ஓட்ட போட்டு லக்கத்து செய்ய நிம்ரா, மோசமான காரியத்தை பண்ணிட்டீங்களேன்னு அவர் மெதுவா சொன்னார். நான் முதல்லயே ஒன்று சொன்னேன்ல,
அல்ல இன்னக்கலன் தஸ்ததிய மாய சபரா முதல்லயே ஒன்று சொன்னது டக்குன்னு இதாயிட்ட புரியுது. நம்ம கேட்டுக்கூடாது, ஏடா கூடமா கேட்டோம். சொன்னாரு லா துஆஹிதுனி பிமா நஸீத், மறந்துட்டு கேட்ட, அதுக்காக என்ன புடிச்சிடாதீங்க போலாங்க. அப்புறம் ஒரு பையனை புடிச்சு கொலை பண்ணார் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். இந்த பையன் வளர்ந்து ஆளாகி பெற்றோரையே காப்பிராக்கிடுவாங்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்முல இருக்குது. அல்லாஹ் ஹித்ருக்கு சொன்னா அந்த பையனை புடிச்சு தலையை இப்படி 2 ஊட்டி தலையை கழட்டியாச்சு. ஏதோ பொம்மையை கழட்டுற மாதிரி கழட்டி மௌத்தாக்கணும்னு திரும்ப 2வது போக்கிட்டார். என்னன்னு கத்தல்த நஃப்ஸன் ஸகியத்தன் பிகைரி நஃப்ஸின் லகத் ஜீத ஷைஅன் நுக்ரா, மோசமா ஒரு பரிசுத்த ஆத்மாவை கொலை பண்ணிட்டிய, மானக்கேடான காரியத்தை பண்ணிட்டியன்னு கத்திட்டார். அவர் திரும்ப சொன்னாரு நீ பொறுமையா இருக்க மாட்டேன்னு நான் சொன்னதுல அப்படின்னு. இப்ப கொஞ்சம் இந்த சொல்ற ஸ்டைல மூசா மாத்திக்கிட்டாரு. மறந்துட்டேன் இன்னொரு தடவை சொல்ல முடியாது, ஏற்கனவே 2 பதில் சொல்லியாச்சு. அதனால இந்த தடவை என்ன பண்ண தெரியுமா, இனிமேல் நடந்தா நீ என்னை அனுப்பிச்சிரு, இது லாஸ்ட். இனி ஏதாவது நடந்தா நீங்களே என்னை அனுப்பிச்சிருங்க. இன் சஅல்துக அன் ஷைஇன் பஅதஹா ஃபலா துஸாஹிபனி, என்னை கூட வச்சுக்க வேணாம். அப்புறம் 3வது, அது நாளைக்கு முதல் ரகாயத்துல ஓதுவோம் இந்த செய்தி. 3வது, ஒரு செவருக்கு கீழே புதையல் இருக்கு, நல்ல புதையல். அது வருங்காலத்துல எத்தீமான 2 பேர்த்துக்கு சொந்தம். அந்த செவரு இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்போ எல்லாம் விட்டா புதையலை எடுத்துருவாங்க. அந்த செவரு இருக்கிற வரையும் தான் புதையலுக்கு சேஃப்டி. உழுகிற மாதிரி இருந்த செவரை வழக்கம் போல கட்டணம் மாதிரி எல்லாம் இல்லை. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் விசேஷமானவங்க அப்படி தூக்கி அப்படி நிறுத்தி இப்படி தடவுனாங்க, நின்றுச்சு செவரு. அந்த ஊருக்காரன்ட்ட முதல் நாள் இவங்க எல்லாம் சாப்பாடு கேட்டாங்க, சாப்பாடு கொடுக்கல அந்த ஊருக்காரங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த கோபம், வந்த விருந்தாளி கூட சோறு கொடுக்காத இந்த ஊருக்கு செவரெல்லாம் எடுத்து நிறுத்தி சரி பண்ற வேலையை பார்க்கணுமா, இவர் தேவையில்லாம பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அவர்கிட்ட, உஸ்தாதுட்ட, இப்ப செவரை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இது காசு வாங்கலாம் இந்த ஊருக்காரன்ட்ட, ஏன்னா இவன் நமக்கு சோறு தரல, அதனால இவன்கிட்ட காசு வாங்கலான்னா. இப்ப இவர் பேசல, உஸ்தாது பேசிட்டாரு, எனக்கும் உனக்கு ஒத்து வராது, நீ கிளம்பு அப்படின்னாங்க. இப்போ பல இடங்கள்ல இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பணியாளர் யூசுவை பையில மீன் மிஸ் பண்ணவர், அவரு சொல்றாரு நான் மறந்துட்டேன் அப்படின்னு. மறதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, கல்ப அவ்வளோ இல்லைன்னா அதுக்கு பேரு மறதி. தெரியாம இருக்கிறது வேற, மறதிங்கிறது தெரிஞ்சுதான். 2வது ரக்காயத்து முடிஞ்சு சஜிதால இருந்து அத்தையத்துல உட்காரணுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். டைரக்டா அப்படி 3வது ரக்காயத்துக்கு எந்திரிக்கிறோம்னா கல்பு அட்டென்ஷனா இல்லைன்னு அர்த்தம். மறதி என்பது என்ன, கல்பு கொஞ்ச நேரம் ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடும், கல்பு அட்டென்ஷனா இருக்காது, அதுக்கு பேர் தான் மறதி. தெரியாம எல்லாம் இல்லை. 2வது ரக்காயத்துல அத்தியாயத்துல உட்காரணும்னு தெரியும், 4வது ரக்காயத்துல உட்காரணும்னு தெரியும், தக்பீர் கட்டினா அல்லாஹ் சூரா ஓதணும்னு தெரியும். சில பேர் தக்பீர் கட்டிட்டு அத்தையாத்து ஓதிட்டே இருப்பாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இப்படிங்கிறவங்க தான் ஞாபகம் வரும், ஆகா இது வேற இடத்துல ஓத வேண்டியதாச்சு. கல்பு அட்டென்ஷனா இல்லை, அதுக்கு பேர் மறதி. கல்பு திடீர்னு ஒரு ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிருச்சுன்னா அதுக்கு பேர் மறதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எல்லாத்துக்கும் மறதி இருக்கும், மறதி இருக்காதவங்களாம் யாரும் கிடையாது. நசிய ஆதமு வ நசியத் ஸுர்ரியத்துஹு, முதல் மனிதர் ஆதம் மறந்தார், எனவே அவருடைய மக்கள் எல்லாம் மறக்கிறார்கள். ஆண் பெண், சிறியவர் பெரியவர், அறிந்தவர் முட்டாள் அறியாதவர், எல்லாத்துக்கும் மறதி உள்ளதும் யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார், அன அன்சா கமா தன்சவுன், நீங்க எல்லாம் மறக்கிற மாதிரி தான் நானும் மறக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க ஒரு விஷயம், வகியாக எதை எத்தி வைக்க வேண்டுமோ அதுல மறதி வராது, ரசூலுல்லாஹ்வுக்கு வராது. ரசூலுல்லாஹ்வுடைய பர்சனல்ல வரும். அவங்க சாப்பிடுறது, குடிக்கிறது, உட்கார்றது, இந்த வர்றேன்னு சொல்றது, போறேன்னு சொல்றது, இந்த மாதிரி அவங்களுடைய பர்சனாலிட்டிஸ் இருக்கு, அதுல எல்லாம் வரும். வகியில வராது மறதி. ஜிப்ரீல் ஓதிட்டு போறாரு, அது எவ்வளவு ஆயத்தா இருந்தாலும் அதை ஓதுறதுல மறந்துட்டேன்னு வராது.
தபீஸ் மேல ஓதுறமல்ல சனு கொதிவு கஃபலா தன்சா, நாயகமே உங்களுக்கு நாங்க ஓதி தரோம், நீங்க மறக்க மாட்டீங்க. நல்லா சொல்லிட்டாங்க. வேற விஷயங்கள் தொழுக வச்சப்ப 2வது ரக்காயத்துல உட்காந்துட்டாங்க. 2வது ரக்காயத்துல உட்காந்து 4 ரக்காயத் தொழுக சலாம் கொடுத்துட்டாங்க. ஓ ஜாபாக்கள் ஏதாவது கேட்கணும். நம்மளா இருந்தா பள்ளிவாசலே அதிரும், தொழுகையில சமயத்துல இல்லாம வெளியில் இருக்கிறவரெல்லாம் உட்காட்டீங்க பாரு, ஏதாவது நடக்கும். ரசூலுல்லாஹி ரொம்ப அதபா ஒருத்தர் சலாம் கொடுத்தவங்க ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு கேட்டார், அக்குஸ்ரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், அக்குஸ்ரத்தி ஸலாத்து, நாயகமே தொழுகை குறைக்கப்பட்டதா, அம் நஸீத, அல்லது நீங்க மறந்துட்டீங்களா? ரொம்ப கண்ணியமான வார்த்தை. கேட்கும் போது அப்படித்தான் கேட்கணும். ஹஜ்ரத் மறந்துட்டீங்க 2வது அப்படியெல்லாம் சவுண்ட் எல்லாம் போடல. அக்குஸ்ரத்தி ஸலாத்து, தொழுகை குறைக்கப்பட்டதா, அம் நஸீத, அல்லது நீங்க மறந்துட்டீங்களா? ரசூலுல்லாஹ் திரும்பி சொன்னாங்க, பல் நஸீது, நான் மறந்துட்டேன். திரும்ப எந்திரிக்கன்னாங்க. திரும்ப எந்திரிச்சு மீண்டும் ஒரு முறை தொழ வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையும் யாருக்கும் மறதி விதிவிலக்கல்ல. மறதி எல்லாத்துக்கும் வரும், அத்தனை பேத்துக்கும் வரும். அதனாலதான் கேட்கிறோம், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா, நாங்க மறந்தாலும் எங்களை பிடிச்சிடாத, தவறு செஞ்சாலும் எங்களை பிடிச்சிடாத. இந்த துவா, இந்த ஆயத்துக்கு அப்புறம் துவா செஞ்சப்போ அல்லாஹ் சொன்னானா, ஹதீஸ் குத்ஸில இருக்கு, கத் ஃபஅல்து, அப்படியே செஞ்சுட்டேன். அப்படியே செஞ்சுட்டேன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 செய்திகளுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்தில் யாரையும் பிடிக்க மாட்டான். ஒண்ணு தவறாக செய்தது, இன்னொன்னு மறதியாக செய்தது, இன்னொன்னு நிர்பந்தமாக செஞ்சது, நிர்பந்த நிலையில் செஞ்சது. இந்த 3ஐயும் அல்லாஹ் பிடிக்க மாட்டான். ஒருத்தனை கத்திய காட்டி நிறுத்தி நீ அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, அல்லது மார்க்கத்தை பத்தி தப்பா சொல்லு நிர்பந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் வாயில அவன் எதை சொல்றானோ அதை சொல்றார். அல்லாஹ் இவரை பிடிக்க மாட்டார். காரணம் இது நிர்பந்தம். அதே மாதிரி தவறாக செய்யறது ஒரு விஷயத்தை, அந்த தவறாக செய்யறதையும் அல்லாஹ் தால பிடிக்க மாட்டான். இன்னொன்னு மறந்துட்டு செய்யறது. அதாவது தவறு வேற, மறக்கிறதுங்கிறது வேற. மறதிங்கிறது நாம சொன்ன மாதிரி கல்வி இதா இல்லாம, கல்வி ஆதுரா இல்லாம, மனசு ஓர்மைப்படாமல் செய்யறதுக்கு பேர் மறதி. அல்லாஹ் தால அவைகளை எல்லாம் பண்ணிட்டு விட்டார். மறதி எல்லாத்துக்கும் இருக்கு. ஒருத்தர் பெரிய பெரிய இமாம்கள், பயங்கரமான மனப்பாட சக்தி உள்ளவங்களாம் ஒரு கட்டத்துல மறந்தாங்க. கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கதாதா ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய இறைநேசர், ஹதீஸ் கலை வல்லுனர், லட்சக்கணக்கான ஹதீஸ் மனப்பாடம். அவரே எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, கான ஆயத்தன் ஃபில் ஹிஃப்ஸ், உலகத்துல மனப்பாட விஷயத்துல அவரே அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சியா. அவ்வளவு மனப்பாடம், என்னத்தை சொன்னாலும் மனப்பாடம். நீங்க எத்தனை லட்சம் ஹதீஸ் கொடுங்க, மனப்பாடம். மனப்பாடத்துல ஒரு அபூர்வம். அவரு சபையில சபையில கொஞ்சம் நல்லாவே சொல்லிட்டாரு. ஏதோ கேட்டாங்க, என்ன இப்படி மனப்பாடம் பண்றீங்களே நீங்க, எதா இருந்தாலும் மனப்பாடமா இருக்கு. கொஞ்சம் பெருமையா சொல்லிட்டாரு, நான் இதுவரையும் பேசின எதையும் மறந்தது கிடையாது, இதுவரையும் நான் செஞ்ச எந்த செயலையும் மறந்தது கிடையாது, என் வாழ்க்கையிலேயும் மறந்தே கிடையாதுன்னு. அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் பிடிக்கல. அந்த சபையிலேயே ஆண்டவன் ஏதோ காட்டணும்னு நினைச்சானோ என்னவோ சொல்லி முடிச்சு போட்டு, அவருக்கு கண்பார்வை இல்லாதவர். முக்கியமா அது ஒரு விஷயம், அவருடைய மனப்பாடத்துக்கு அவரு கண்பார்வை இல்லாதவர். அப்படி வெளியே வந்தாரு. வந்தப்போ கூட அசிஸ்டன்ட் அவர்கிட்ட கேட்டாரு, என் செருப்பு எங்கப்பான்னாரு. நீங்க போட்டுதான் இருக்கீங்க, செருப்பு காலில் போட்டுதான் இருக்கிறீங்கன்னாரு. அவர் பேசின வாக்கியத்துக்கும், நான் செஞ்ச எந்த செயலையும் மறக்க மாட்டேன், நான் சொன்ன எந்த செயலையும் மறக்க மாட்டேன். மறதி எல்லாருக்கும் உள்ளது. இது ஒரு விஷயம் இருக்கு. மீன மறந்துட்ட பையனை மூசா அலைஹிஸ்ஸலாம் திட்டினாங்களா? திட்டவே இல்லை, திட்டவே இல்லை. நான் மறந்துட்டேன். கதிர் அலைஹிஸ்ஸலாம் மூசா மறந்துட்டேன்னு சொன்னாரு, திட்டினாங்களா? திட்டல. ஏன் தெரியுமா? மறதிக்கு திட்டு கிடையாது. மறதி என்பது படிப்பிற்குரியதல்ல. ஆதம்ல இருந்து எல்லாத்தையும் தான் திட்டணும், திட்டுறதா இருந்தா.
அதனால எப்போதுமே மறதியை திட்டக்கூடாது. ஒரு காலத்தில் ஹதீஸ் இருக்கு, நோம்பாளி மறந்துட்டார் நோம்புங்கிறதையே. சில பேர் அப்படி கொஞ்ச நாள் நோம்பு வைக்காம ஃபர்ஸ்ட் நோம்பு அன்னைக்கு இந்த ஏட குணமெல்லாம் நடக்கும். அவர் பாட்டுல பஜ்ஜன் தோடுக்கு போய் டீயை குடிச்சிருவார் சமயங்கள்ல, அல்லது காலையில 10 மணிக்கு எந்திரிச்சோம்னா இருக்கிற எதையாவது குடிச்சிருவார். அடாடா நோம்பும்பார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நக்கல நாசியன் அவர் ஷரீப நாசியன், நோம்பாளிங்கிறத மறந்துட்டு குடிச்சிட்டாவோ சாப்பிட்டாவோ அவர் நோம்பை தொடரலாம் கூடும். இது அதிசயம். ஏன்னா மறதிக்கு எப்பவுமே தண்டனை கிடையாது. மறதி எப்பவுமே கண்டிக்கப்படக்கூடிய செய்தி அல்ல. சாப்பாட்டுல உப்பு போட மறந்துடுவாங்க வீட்டுல, மறந்துட்டாங்கன்னு எப்ப தெரியுதோ அதுக்கப்புறம் அது கண்டிப்பான விஷயமே இல்லை. பிரச்சனை என்னன்னா, சில பேர் மறதிக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க தொடங்குறதுனாலதான் பிரச்சனை வருது. அல்லாஹ்வோ குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எங்கேயுமே மறதிக்கு தண்டனை இல்லை, மறதிக்கு ஃபைன் பெனால்டி எல்லாம் இல்லை. மறதியை பொறுத்தவரை ஒப்புக்கொள்ளப்படுகிறது. கயிறு கடைசியா மறக்காம இருக்கணும். என்ன செய்ய போற விஷயமா இருந்தா இன்ஷா அல்லாஹ் சொல்லணுமா? இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம், வதுகுர் ரப்பக இதா நஸீத லா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா அன் யஷா அல்லாஹ் வதுகுர் ரப்பக இதா நஸீத. இனிமேல் செய்ய போற விஷயத்துல மறதி வரக்கூடாதுன்னா முன்னாடி இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். செஞ்சு முடிச்ச விஷயங்கள்ல ஏதாவது மறதியா இருக்குது, நினைச்சு பார்த்தா வரமாட்டேங்குது பேரு, அல்லது ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அது இதாக மாட்டேங்குது. இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு ஹதீஸ்ல அப்படி வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொன்னா மறந்தது ஞாபகத்துக்கு வரும். பெரும்பாலும் நீங்க அரபுகள்லாம் பார்க்கலாம், ஏதாவது யோசனை பண்ணி டக்குன்னு வரலன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹிமாங்க. ஸலவாத் ஓத அது ஞாபகத்துல வந்துடும். நாமளும் சில நேரம் என்னென்னவோ சொல்லுவோம், இங்க நிக்குது அங்க நிக்குதுமோ, வரவே வராது, தொண்டை வரைக்கும் வந்துருச்சுமோ. விஷயம் என்னன்னா, ஒரு 2 ஸலவாத்து அந்த நேரத்துல ஓதனோம்னா ஸலவாத்து நினைவை கொண்டு வரும். அதனால மறதி எல்லாருக்கும் உள்ளது, அது கண்டிப்பிற்குரியதும் அல்ல, நிந்தனைக்குரியதும் அல்ல. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். எப்போதும் அவனுடைய திக்ரையும் அன்னலாருடைய ஸலவாத்தையும் மறவாமல் நாவிலே சொல்லிக் கொண்டிருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.